விளையாட்டு பிரியர்களுக்கு அன்பு வணக்கம். T20 உலக கிண்ணத்தொடரினுடைய குழு நிலை ஆட்டங்கள் அனைத்தும் நிறைவுக்கு வந்திருக்கின்றன. குழுநிலை ஆட்டங்களை பொறுத்தவரையில் இறுதி குழுநிலை ஆட்டமாக ஓமான் மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான போட்டி நிறைவுக்கு வந்தது. இந்த போட்டியில் ஆஸ்திரேலியா வெற்றி பெற்றிருக்கிறது. ஆக மொத்தத்தில் 4 போட்டிகள் 2 வெற்றிகளோடு ஆஸ்திரேலியா இந்த குழுவிலே 3வது இடத்தை பிடித்தது. முதலிடத்தில் ஜிம்பாப்வே, 2வது இடத்தில் இலங்கை. இந்த 2 அணிகளும் சூப்பர் 8க்கு தெரிவாக முன்னாள் உலக சாம்பியன்களான ஆஸ்திரேலிய அணி குழுநிலை ஆட்ட T20 உலக கிண்ண தொடரிலிருந்து வெளியேற்றப்படுகிறது என்பதும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. ஓமான் அணிக்கு எதிரான இந்த போட்டியை பொறுத்தவரையில் ஆஸ்திரேலியாவிற்கு ஒரு இலகுவான வெற்றியாகத்தான் இந்த வெற்றி அமைந்திருந்தது. ஆனால் இந்த வெற்றி என்பது ஒன்றுக்கும் உதவாத ஒரு வெற்றியாக அவர்களுக்கு அமைந்திருக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கது. ஓமான் 104 ஓட்டங்களை மட்டுமே பெற்றுக்கொண்டது. ஓமான் 104 ஓட்டங்களை பெற்றுக்கொண்ட போது ஆஸ்திரேலியா ஒரு விக்கெட்டை மட்டும் இழந்து 10 ஓவர்களுக்குள் இந்த ஓட்ட எண்ணிக்கையை சேசிங் செய்திருக்கிறது. 62 பந்துகள் மீதமிருக்கு 9 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்று அதிகமான பந்துகளில் ஒரு சேசிங் செய்யப்பட்ட ஒரு சாதனையை 100க்கும் அதிகமான ஓட்ட எண்ணிக்கை பெறப்பட்ட ஒரு போட்டி ஒன்றில் இவ்வாறு அதிகமான பந்துகள் மீதம் வைத்து சேசிங் செய்யப்பட்ட ஒரு சாதனையை ஆஸ்திரேலியா படைத்திருக்கிறது என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம். ஓமான் அணிக்கும் வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்ளலாம். 40வது ஆட்டமாக இந்த ஆட்டம் நிறைவுக்கு வந்தது. இந்த ஆட்டத்தோடு குழுநிலை ஆட்டங்கள் முற்று முழுதாக நிறைவுக்கு வந்திருக்கின்றன. குழுநிலை ஆட்டங்கள் முற்று முழுதாக நிறைவுக்கு வந்திருக்கும் நிலையில் 41வது ஆட்டத்தில் இருந்து சூப்பர் 8க்கான ஆட்டங்கள் ஆரம்பமாகின்றன. சூப்பர் 8க்கான ஆட்டங்களினுடைய முதலாவது ஆட்டம் ஆர் பிரேமதாசம் மைதானத்திலே பாகிஸ்தான் மற்றும் நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலே இடம்பெற போகிறது. இந்த ஆட்டம் 21ஆம் தேதி சனிக்கிழமை 7 மணிக்கு இடம்பெற போகிறது என்பதும் கவனிக்கத்தக்கது. இலங்கை அணி பங்கேற்கின்ற ஆட்டம் 42வது ஆட்டம். சூப்பர் 8னுடைய 2வது ஆட்டம் இங்கிலாந்து மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையில் கண்டி பல்லேகல மைதானத்தில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற போகிறது. ஞாயிற்றுக்கிழமை 3 மணிக்கு இருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். இதே போன்று ஞாயிற்றுக்கிழமை 7 மணிக்கு இந்திய மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான போட்டி சூப்பர் 8னுடைய 3வது ஆட்டம். இது குழு 1க்கான ஆட்டமாக அகமதாபாத்திலே இருக்கிறது. அதன் பின்னர் 44வது ஆட்டம் சூப்பர் 8னுடைய 4வது ஆட்டம் ஜிம்பாப்வே மற்றும் மேற்கிந்திய தீவுகளுக்கு இடையில் இருக்கிறது மும்பை வான்கடே மைதானத்தில் என்பதும் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆகவே சூப்பர் 8க்கு தேர்வாகி இருக்கின்ற இந்த 8 அணிகளும் பங்கேற்கின்ற போட்டிகளினுடைய முதலாவது போட்டிகள் எவ்வாறு இருக்கிறது என்கின்ற விவரங்களை உங்களுக்கு அறிய தந்திருந்தோம். சூப்பர் 8 ஒவ்வொரு அணிக்கும் 3 போட்டிகள் இருக்கிறது. எதிரணிகளோடு 3 போட்டிகளில் இவர்கள் விளையாடுவார்கள் என்பதும் கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. பார்ப்போம் என்ன நடக்கும் என்று சொல்லி இதனுடைய விவரங்களை உங்களுக்கு முழுவதுமாக அறிய தருவதற்கு நாங்கள் காத்திருக்கின்றோம். அரையிறுதி ஆட்டங்களுக்கு ஒவ்வொரு குழுவிலிருந்தும் முதல் 2 இடங்களை பிடிக்கின்ற அணிகள் அரையிறுதி ஆட்டங்களுக்கு தேர்வாகும் என்பதும் உங்களுக்கு தெரியும். பாகிஸ்தான் அணி இறுதிப் போட்டிக்கு தேர்வாகமாக இருந்தால் பாகிஸ்தான் அணி அரையிறுதி ஆட்டத்துக்கு தேர்வாகின்ற போது அந்த ஆட்டம் இலங்கையில் இடம்பெறும். அதே போன்று இறுதிப் போட்டிக்கு பாகிஸ்தான் தேர்வு செய்யப்பட்டால் அந்த ஆட்டமும் இலங்கையில் இடம்பெறுவதற்குரிய வாய்ப்புகள் இருக்கும். இல்லை என்றால் திட்டமிட்டபடி இந்தியாவிலே முக்கியமான போட்டிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கது. முதல் 2 இடங்களை பிடித்துக் கொண்டு அரையிறுதியை ஈட்டப் போவது யார் என்பதுதான் இப்போது கேள்வி. அது தொடர்பான விவரங்களையும் உங்களோடு அவ்வப்போது நாம் பகிர்ந்து கொள்வோம். ஸ்போர்ட்ஸ் தமிழ் லைவ் யூடியூப் சேனலுக்காக தில்லியம்பலம் தரணிதரன்.